அனைவருக்கும் நமஸ்காரம். நான் சொன்னேன்ல ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமியோட அனுகிரகத்துல வர 16ஆம் தேதி நம்ம யாகம் வச்சிருக்கோம். அதுவும் சந்தான கோபாலகிருஷ்ணன் யாகம் வச்சிருக்கோம். அந்த ஹோமம் எங்க நடக்க போறது அப்படிங்கிறது ஒரு குட்டி சஸ்பென்ஸ்ன்னு இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட இல்லையா? அந்த சஸ்பென்ஸை இப்போ நம்ம உடைக்க போறோம். என்னன்னா, இந்த கோயில் வந்து அருள்மிகு ஸ்ரீ சர்வசக்தி விநாயகர் ஆலயம். நமஸ்காரம். நான் 2000 அந்த கோயில் தலைவராக இருக்கேன். அந்த கோயில் கையில் வரும்போது ஒரே ஒரு கிரவுண்டு தான் இருந்தது. ஒரு விநாயகர் தான் இருந்தார். அந்த விநாயகருக்கு கோபுரம் கூட கிடையாது, ஒன்றுமே இல்லாமல் மொட்டையாக இருந்தது. என்னை பதவி கொடுத்து உட்கார வச்ச உடனே எனக்கு மனசு வேதனையாக இருந்தது. பிள்ளையார் இப்படி இருக்காரேன்னு சொல்லி நான் ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 49 வருஷம் ஆச்சு அந்த கோயில் நடந்து. இன்னைக்கு ரொம்ப ஓஹோன்னு இருக்குது. இன்னைக்கு எல்லாமே பகவானோட அனுகிரகம் தான். அன்னைக்கு நாங்கள் ஒரு கிரவுண்ட் இல்லை, சின்னதாக ஒரு 50 பேருக்கு அன்னதானம் ஆரம்பிக்கணும்னு ஆரம்பித்தோம். அது அப்படியே பெருசு போய் இன்னைக்கு ஐயப்ப சீசனில் 1000 பேருக்கு எல்லா சனிக்கிழமையும் ஈவினிங் பஜனை, ஐயப்ப பஜனை முடிஞ்சு அன்னதானம் கொடுக்குறோம். அந்த நிலைமைக்கு வசந்துருச்சு. இப்போ பல வருஷமாக நான் கோயில் கட்டணும் இதுக்கு மேலே தகர ஷீட்டு தான் இருந்தது. அன்னதானத்துக்கு ஒரு மண்டபம், சாப்பாடு வைக்கிறதுக்கு ஒரு இடமே இல்லை. மடப்பள்ளின்னு ஒன்று கட்ட முடியலன்னு சொல்லி ரொம்ப பிள்ளையார்கிட்ட நான் ரொம்ப இப்போ கோபமாகவே பேசியிருக்கேன். ஏன்னா எங்கள் பிள்ளையார் ரொம்ப பவர்ஃபுல் பிள்ளையார். அவர் நீங்கள் என்ன பேசுங்க அவர் திருப்பி கொடுத்துருவார். ஏன்னா அது நிசப்தம். ஏன்னா எனக்கு பிள்ளையாரை பற்றி எனக்கு தெரியும், அதனால தான் எனக்கு பேசக்கூட முடியல. இந்த இடத்துல கூட எனக்கு பகவான் இருக்கான்றது இந்த இடத்துல கூட எனக்கு தெரியுது. அதனால் பல விஷயங்கள் நான் பிள்ளையார்கிட்ட சண்டை போட்டு அந்த கோயிலை கட்டினேன். அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஒரு வருஷம் 7 மாதம் 8 மாதத்தில் நான் நினச்சதே எனக்கு பிள்ளையார் சொல்லிக் கொடுப்பார். ஏன்னா நான் ஆணவத்தில் சொல்கிறேன்றதுலாம் இல்லை. எனக்கு இப்படி செய்யணும், இப்படி பண்ணணும்னு அவர் சொல்லுவார், நான் பண்ணிவிடுவேன். கிட்டத்தட்ட 3500 ஸ்கொயர் ஃபீட்டு அவ்வளோ இடத்தையும் கட்டி அன்னதானத்துக்குன்னே ஒரு தனி இடம். எப்போ வந்தாலும் அன்னதானம் கொடுக்கணும்னு அந்த கோயில் உருவாக்கி வச்சுருக்கோம். அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. வாங்க, இங்கே தான் பேங்க் காலனி கணபதி நகரை சேர்ந்து மாதவாரம் பால் பண்ணை அருகிலே இருக்குது. யார் கேட்டாலும் ஸ்ரீ சர்வ சக்தி கணபதி ஆலயம் அப்படி கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். வாங்க பகவானோட அனுகிரகம் பெறுங்க. இதில் பிள்ளையார் மாத்திரம் இல்லை, முருகன் இருக்கார், அம்மன் இருக்காங்க, ஐயப்பன் இருக்காங்க, பெருமாள் இருக்கார், நவகிரகங்கள் இருக்குது. எல்லாரும் பாருங்கள். ரொம்ப சந்தோஷம்.